ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையில் எழுதி போட்டிருக்கு கரு கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதி போட்டிருக்கு. ஆனால் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, கருவை கலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த உலகத்தில் எத்தனை வகையான மேரேஜஸ் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நேச்சுரல் ஆஃப் மேரேஜ், லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் சொல்லி 3 விதமான மேரேஜ் நடந்துட்டுருக்கு. எந்த மேரேஜாக இருந்தாலும் கன்னி குழந்தைங்கிறது தான் ப்ராஜெக்ட்டு. சரி, இப்போ நிறைய என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, நேச்சுரல் ஆஃப் மேரேஜ் இப்போ நான் பார்க்கக்கூடியது அது வேறு எந்த மேரேஜில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மேரேஜ் ஆக்சுவலி நான் ஒரு குறுகிய கால தங்கும் விடுதியில் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். அந்த சமயத்தில் 2 சம்பவங்கள் எனக்கு ரொம்ப மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள். அதாவது ஒரு கணவன் ஒரு பெண் என்ன செஞ்சிருக்கு, கர்ப்பமாகி ஒரு குழந்தைய வச்சுட்ருக்குறா. அந்த குழந்தைகிட்ட நான் கேட்குறேன், எப்படின்னம்மா இப்படி இந்த குழந்தை எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதுக்கு எனக்கு நான் இந்த பிள்ளையுடைய தகப்பன் இன்னொருத்திக்கு கணவன். அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவரோட நான் என்ன செஞ்சுட்டேன், தவறாக என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. எனக்கு கோவமா வந்தது. அது இந்த விஷயம் உனக்கு தெரியுமாம்மா? அவளுக்கு ஏற்கனவே உனக்கு அவங்க ஒரு மனைவி இருக்கிறாங்க. 2 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னுங்கிற உனக்கு விஷயம் தெரியுமா? அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அப்படி போனேன். போய் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையை என்ன செஞ்சு நடத்தி இந்த மாதிரி குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ இந்த குழந்தை கன்னித்தனமான ஒரு குழந்தையே கிடையாது. கன்னியாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும், ஒரு பிறந்த குழந்தை இல்லை. கன்னிக குழந்தை அப்படின்னா இந்த கன்னித்தன்மையான ஒரு முடிவு இருக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் கன்னித்தன்மையான ஒரு முடிவு தான் அந்த குழந்தை தான் என்ன செய்யும், இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பான கலாச்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், அழிவுக்கு என்ன செஞ்சுவோம், நாடி போயிடுவோம். இன்னொரு பெண்ணை நான் சந்திக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பெண்ணிட்ட கேட்குறேன், என்னம்மா இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியராக இருந்துட்டு இருந்தாங்க. அந்த பர்சன் அந்த ஆண் பர்சன் எங்கே வந்துடுவாங்க, டெக்டைல்ஸுக்கு வேலைக்கு வந்தாங்க. அங்கே நான் வேலை பார்த்துட்ருந்தேன். அங்கே என்னாச்சு அப்படின்னா, 2 பேருக்கும் எங்களுக்குள்ள பழக்கம் உண்டாயிட்டு. பழக்கம் உண்டாகி எங்களுக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், குழந்தை உருவாகிட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த 2வது அந்த பிள்ளைய நம்ம அந்த க குழந்தை இல்லாத அந்த பெண்ணை நான் விசாரிக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுறா. என்னுடைய கணவன் நான் அவருக்கு குழந்தையும், அவர் எனக்கு குழந்தையுமா நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். இனி யார் என்ன பார்ப்பாங்க, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, நான் எப்படி வாழ போகிறேன் மேம் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பெண் என்ன செய்கிறா சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு அழக்கூடிய ஒரு குரல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கன்னித்தன்மையான ஒரு முடிவு எப்போவுமே எடுக்க பழகிக்கணும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. சரி, நேச்சுரல் ஆஃப் மேரேஜ் நிறைய பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நேச்சுரல் ஆஃப் மேரேஜில் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், தூய்மை, பக்தி, தாய்மை, கருணை, நேசம் இது எல்லாத்தையுமே செலுத்துறதுக்கு மறந்துடுவாங்க குழந்தைகளுக்கு. அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சுருவாங்க, அன்புக்காக, பாசத்துக்காக ஏங்கி என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு நபர்கிட்ட பேசி அவங்களோட என்ன செஞ்சுருப்பாங்க, உறவில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. சரி, இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மைனியார், அவங்களுடைய அண்ணியார் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. அந்த முகச்சாடியிலேயே தன்னுடைய குழந்தைய பார்க்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சுவாங்க, அந்த குழந்தைய இடின்னு இடித்து தள்ளுன்னு தள்ளி அவங்கள என்ன செய்வாங்க, துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை என்ன செஞ்சுப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கூட்டு குடும்பங்கள் இருந்தது. அப்போ என்ன செய்வாங்க, பாட்டி தாத்தாக்கெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. எதுக்குமா அடிக்கிற, என்ன செஞ்சிட்ருக்கிற, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி நிகழ்வுகளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி அல்ல. தனித்தனி குடும்பமாக இருந்தனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அடி உதை எல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா பிள்ளைகள் மனதுயரம் அடைகிறாங்க. மனதுயரம் அடைஞ்சு
இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட உறவில் ஈடுபட்டு வாழ்க்கையே என்ன செஞ்சுக்கிறாங்க, தொலைச்சிக்கிறாங்க. சில பேர் பார்த்தா நல்லபடியாக பாதுகாப்பான கலாச்சாரங்கிற ஒரு விஷயத்தில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. பாதுகாப்பான கலாச்சாரம்னு சொல்லும் பொழுது அவங்க வேறு எந்த ஒரு மனைவியும் வச்சுருக்க மாட்டாங்க, அதே மாதிரி குழந்தையும் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லபடியாக என்ன செய்வாங்க, பாதுகாப்பான கலாச்சாரத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, இறந்துருப்பாங்க. இது ஒரு விதத்தில் தவறு தான். இருந்தாலும் என்ன செஞ்சுக்கக்கூடாது, கன்னி குழந்தையை என்ன செய்யணும், எல்லாரும் கண்டிப்பாக காப்பாற்றியாக வேண்டும். கருவை என்ன செய்யக்கூடாது, கலைக்கவே கூடாது. அந்த குழந்தையை என்ன செய்யணும், பெற்றெடுத்து இந்த பூலோகத்தில் இந்த நாட்டில் என்ன செய்யணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி கருவை கலைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய சாபக்கேடு, இந்தியாவுக்கே உள்ள ஒரு சாபக்கேடு இதுதான். இல்லாவிட்டால் இந்த உறவுங்கிறதே வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நன்றாக படித்து நல்லாக வாழ்ந்து நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நாம் என்ன செஞ்சுக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை என்ன செய்துக்கலாம், அமைத்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் பாருங்கள் 2 விதமான கன்னிகள் இருக்கிறாங்க. மேலோக கன்னி, கீழோக கன்னின்னு இருக்கிறாங்க. மேலோக கன்னி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு இந்த மாதிரி கன்னிகள் மனிதனாக பிறந்து என்ன செஞ்சுருப்பாங்க, கன்னியாக மாறியிருப்பாங்க. அதே மாதிரி கன்னியாக இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மனிதர்கள் உடலில் என்ன செஞ்சுப்பாங்க, பிறப்பாங்க. இந்த மாதிரி கன்னிகள் வந்து பிறக்கும் பொழுது கன்னிகளுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதாவது நம்ம இப்போ பாருங்கள், திருமண லெட்டர் வைக்கிறோம். இப்போ வந்து மனிதர்களுக்கு மனிதர்கள் திருமண லெட்டர் வைக்கிற மாதிரி நம்ம ஆடு மாடுகளுக்கு லெட்டர் வைக்கிறோமா? இல்லை, மனிதர்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், லெட்டர் வச்சு அவங்களெல்லாம் என்ன செய்வோம், அறிவிப்பு கொடுப்போம். அதே மாதிரி கன்னிகளுக்கு தான் என்ன செய்வாங்க, எங்ககிட்ட அறிவிப்பு கொடுக்கலையே அப்படி சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் பாருங்கள், இயேசு பிரான் நம்ம கர்ணன், அதாவது குந்தி தேவி கர்ணன் அப்படி சொல்லி நம்ம வந்து புராண கதையில் படிச்சிருக்கிறோம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைய அழிக்கவா செஞ்சாங்க? இல்லை, அந்த தைரியத்தோடு என்ன செஞ்சாங்க, கடவுள் கொடுத்த குழந்தை, கன்னி குழந்தைய என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. அந்த பிறப்பையே என்ன செஞ்சாங்க, ஒரு மதிப்பூட்டல் என்ன செஞ்சாங்க, படுத்தினாங்க. கர்ணன் ஒரு பெரிய வீரனாக மாறினாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய வந்து ஒரு போதகராக இருந்து இந்த உலகத்தையே என்ன செஞ்சாங்க, நல்வழியில் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சாங்க, கன்னி குழந்தைகள் பிறப்பாங்க. அதே மாதிரி கீழோக கன்னிகள்னு சொல்லும் பொழுது ஆடு மாடுகள்லேருந்து ஒரு கன்னிகள் என்ன செய்து வரும். அவங்க வந்து பிறக்கும் பொழுது அவங்க எங்கே பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோங்கிறது கன்னிகளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயங்களில் இவங்க என்ன செஞ்சுப்பாங்க, பிறந்துப்பாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிறேனே, நம்ம ஹோமில் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை அவங்களுக்கு எங்கே பிறந்தோம், எப்படி பிறக்கிறோம், இவங்க யாருக்கு பிறந்தோம், இவங்க நம்ம இப்படி தப்பு செஞ்சு தான் இவங்களுக்கு பிறந்தோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே செய்யாது. எந்த குழந்தையா நம்ம இருந்தாலும் கன்னி குழந்தைங்கிறதான் ப்ராஜெக்ட்டு. ஆனால் இந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டு அடுத்தவங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் சம்பாதிச்சு என்ன செய்யணும், நம்ம வந்து நல்லா வாழ போகிறது கிடையாது. கன்னித்தனமான ஒரு முடிவு, கன்னித்தனமான ஒரு நம்பிக்கை, இதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம். இல்லாவிட்டால் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து சுரண்டிக்கிட்டோ, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பங்கு கொண்டோ நம்ம வாழும் பொழுது நம்ம என்றைக்குமே வாழ்ந்துக்கிட மாட்டோம். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓம்ங்கிற படிப்பில் கரு கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.